செய்ய போகிற சமையல் வந்து நெத்திலி தொக்கு. அரை கிலோ நெத்திலி எடுத்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வெங்காயம் 1, தக்காளி 1, பூண்டு ஒரு 4 பூண்டு நெச்சுக்கி வச்சுருக்கேன். கறிக்குள்ள கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம். செய்முறையை பார்க்கலாம். இப்போ நெத்திலி தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு பாத்திரம் வச்சுருக்கேன், கடாய் வச்சுருக்கேன். இப்போதை வரோம் நல்லா காயிடும். காஞ்சி வச்சு இப்போ கொஞ்சம் சீரகம் போடுறோம். கறிக்கு போடுறோம். கறிக்கு போட்டு வெங்காயம் போடுறோம். ஒரு வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் வதங்கினோடனே பூண்டு போடுறோம். கொஞ்சம் இது நல்லா கோல்டு கலராக வந்தால் தான் வாசனையாக இருக்கிறது போதும். கொஞ்சம் நல்லா கிரேவி ஆகிடுச்சா, கொஞ்சம் நல்லா கோல்டு ஆகிடுச்சு. தக்காளி போடுறோம். சரி, தக்காளி போடுறோம். இது நிறைய செலவே இல்லை. ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் போட்டுருக்கேன். பூண்டு, கறிக்கில் எண்ணெய், சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குன்னு சொல்கிறேன். உப்பு, ஒரு ஸ்பூன் உப்பு போடுவேன். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன். எவ்வளோ சீரகம் சாப்பிட்றோம், கொஞ்சம் சீரகம் போட்டுக்குவேன். தாளிக்கும் போது போட்டேன், ஏன்னா ஜீரணம் ஆகும் சாப்பிட்டா. சீரகம் எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சாம்பார்லாம் கூட சரி பொடி தூள் பண்ணி சீரகம் எல்லாம் கொதிக்க வச்சு தண்ணி குடிச்சிங்கன்னா கூட சாப்பாடு கூட ஜீரணம் ஆகலாம். சீரகம் நல்லா தூள் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணியை போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சு பாருங்கள், உடனே சாப்பாடு ஜீரணம் ஆகும். சீரகம் சேர்த்துக்கிட்டு அவ்வளோ நல்லது. நான் இதில் கொஞ்சம் தான் போட்டுருக்கேன், 4 டீஸ்பூன் தான். நீங்கள் சொல்கிறேன், உங்களுக்கு சாப்பிடும்போது இப்போ நைட்டில் சாப்பிட்டு ஜீரணம் ஆகலாம். அந்த நேரத்தில் சீரகம் நல்லா அரைச்சி ஒரு டம்ளரில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் தண்ணி வச்சு குடிச்சு பாருங்கள். நைட்டு குடிச்சிட்டு படுத்து பாருங்கள், போதும். நல்லா பசி கப்பன்னு இருக்கும். தனியாகவே சாப்பிட்டாங்க. சீரகம் நீங்கள் எதில் ஒரு நாள் சேர்த்துக்கலாம். எல்லாத்துக்கும் கொஞ்சம் நல்லது. இது நல்லா கிரேவி ஆகிடுச்சு. கிரேவி ஆகிடுச்சா, 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க. 2 ஸ்பூன் போடுங்க மிளகாத்தூள். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். எதுக்கு இதில் போட்டு வதக்குறேன்னா அந்த மிளகாத்தூள் வாசனை வராததுக்கு தான் இதில் போட்டு வதக்குறேன். இந்த பாருங்க, புளி வந்து இந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது இந்த அளவுக்கு எடுத்து போட்டால் போதும். அது புளி மீன் போடுறோம் இல்லையா, நெத்திலி மீன், அதுக்கோசம் இந்த சைஸ் நான் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இந்த சைஸ் புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து நான் இதில் ஊற்ற போகிறேன். புளி தண்ணி நல்லா கலர் ஆகிடுச்சு பாருங்கள்.
நீங்கள் நெத்திலி மீன் வாங்கினா இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு நல்லா கிரேவியாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் பால் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் ஊற்றலாம். கொஞ்சம் நேரம் கொதிச்சோடனே கொஞ்சம் கொதிக்கிட்டோம் பாருங்க. நல்லா கொதிச்சிச்சு. நல்லா செஞ்சாங்க. அந்த எண்ணெய் வர மாதிரி இருக்குல்ல. இப்போ நல்லா கொச்சிச்சு. இது நல்லா கொச்ச உடனே தேங்காய் பால் கொஞ்சம் வச்சுருக்கேன். நான் 2 பத தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். 2 பத தேங்காய் பால் குடிச்சேன். தேங்காய் பால் ஊற்றினா தான் நெத்திலிக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு தான் கொஞ்சம் ஊற்றி இது ஊற்றி கொஞ்சம் கொதிக்கிட்டோம் நல்லா. இப்போ பாருங்க ரெடி ஆகிடுச்சு. கிரேவி 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இது நல்லா திக்காகிடுச்சு பாருங்க. இப்போ என்ன பண்ணால் இதை போடணும். நெத்திலியை போட்டுக்கலாம். நெத்திலியை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை போடலாம். தண்ணி இல்லாத எடுத்துன்னு போட்டுக்கலாம். நெத்திலி போட்டு ரொம்ப கலரக்கூடாது, உடஞ்சி போய்டும் இல்லையா. அதனால் கொஞ்சம் லைட்டாக அப்படியே அமைக்க விட்டோம்னா போதும். இது கொச்சிதுன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். சூட்லேயே வந்துடும் நெத்திலி. இப்படி போட்டு இப்படி கலரி விடணும். சும்மா குச்சி இப்படி ஆட்டணும். நெத்திலி உடஞ்சி போயிடும். கரைஞ்சி விட்டு ஆட்டக்கூடாது. நெத்திலி போட்டுருக்கேன், மூடி வச்சுருக்கேன். நெத்திலி போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்படியே நம்ம எடுத்துக்குவோம். அப்படியே பாத்திரத்தில் ஊற்றி வேண்டியதான். கரண்டி போட்டு கலரக்கூடாது, உடஞ்சி போயிடும் நெத்திலி. இப்போ நெத்திலி போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருந்தான் நெத்திலி நல்லா வெந்திருக்கா எப்படிங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நெத்திலி மட்டும் கரண்டி வச்சுட்டு கலரக்கூடாது. கலரக்கூடாது, முழுசாகவே இருக்கணும். அப்போ தான் உடஞ்சிடும். இப்போ நான் மாற்றும் போது கூட பாருங்கள் கம்மி இப்படி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பாருங்கள். தரலைன்னா லைட்டாக கொஞ்சம் காற்று வாசம். நெத்திலி பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க, மோசம். நெத்திலி தொக்கு செஞ்சு வச்சுருக்கோம். நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்பாத்தி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டன் எடுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.